எபிரேயர் எழுதின புஸ்தகம் பின்னாடி தான் தீர்க்கதரிசனம் சொல்லுவோம். 10வது அதிகாரம் 36வது வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது அப்படின்றார். இந்த வசனத்தில் 3 பாயிண்ட் சொல்கிறார். 2025 நம்ம எப்படி இந்த உலகத்தை ஜெயிக்க போகிறோம், எப்படி ஐஸ்வர்யனை மாற போகிறோம், எப்படி பெரிய மனுஷனை மாற போகிறோம் அப்படின்றத சொல்கிறார். எப்படி கடத்த போகிறோம் 2025 அப்படின்ட்டு. வார்த்தை சொல்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு அப்படின்றார். நிறைய வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. பைபிளில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான வாக்குத்தத்தம் இருக்குது. நிறைய வாக்குத்தத்தம். இன்றைக்கி நிறைய சபையில் போனீங்கன்னா இன்றைக்கி வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. கலண்டர் வச்சுருக்கோம், நம்ம போகும்போது கொடுப்போம். எல்லா சபையிலையும் கலண்டர் கொடுப்பாங்க, வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. 2025 வாக்குத்தத்தம் அதில் ஒரு 6 புக்கில் போட்டிருக்கும், பேப்பரில் போட்டிருக்கும், அதை கொடுப்பாங்க. அதை கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போன பின்னாடி அது நடக்கும்னு அப்படியே நம்பிட்டு இருப்பாங்க எல்லா சபையில். இங்கே சொல்கிறாரு அப்படி கிடையாது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு அப்படின்ட்டார். நிறைய வாக்குத்தத்தம் இருக்குது, அதை நம்ம தான் பெறணும். அது தானாக வராது, தானாக கிடைக்காது. அது சும்மா சொல்கிறாங்க, வாக்குத்தத்தம் வாங்கிட்டு போனால் வாக்குத்தத்தம் கூட்டம் கொடுக்குறோம், வாக்குத்தத்தம் கூட்டம் வச்சுருக்கிறோம், வருஷத்தோட கடைசி நாள் எங்கள் சபையில் அழகாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. வாக்குத்தத்தம் யாருக்கும் தானாக நடக்காது. முதல்ல நான் இன்றைக்கி ஒரு 5 வாக்குத்தத்தம் சொல்கிறேன், எனக்கு பிடிச்ச வாக்குத்தத்தம் சொல்கிறேன். 2 சாமுவேல் 7:16 உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். இந்த வாக்குத்தத்தம் நல்லா பிடிக்கும். என் வீடு என் ராஜ்யம் எல்லா காலங்களிலும் என்னோட கூட நல்லா இருக்குன்றார். 2 சாமுவேல் 7:9 பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை நான் உனக்கு உண்டாக்கினேன்றார். இந்த வாக்குத்தத்தம் நல்லா தான் இருக்குது, பெருசாக இருக்குது. பூமியில் யாரெல்லாம் பெரிய பெரிய மனுஷங்க இருக்கிறாங்களோ அவங்கள மாதிரி என்னையே மாற்றுன்றாரு. நல்ல வாக்குத்தத்தம். ஏசாயா 54:3 நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாய் அப்படின்றார். எல்லா பக்கமும் நல்லா வளர்ச்சி வந்துடும் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. ஏசாயா 44:12 உன் வாசல்களை மாணிக்க கற்களுமாக்குவேன் அப்படின்றாரு. வாசல் படியே நல்ல விலை உந்த கல்லால் போடுவோமா. நம்மளுக்கு சாதா ஓடே கிடைக்க மாட்டேங்குது வீட்டில் போடுறதுக்கு. இங்கே வாக்குத்தத்தத்தை பாருங்களேன், இந்த மாதிரி டைல்ஸ் மார்பெல்லாம் சொல்லலை. மாணிக்க கற்கள்னா தங்கத்தை விட விலை கூட. அந்த மாதிரி கற்களில் உங்கள் வாசல் படியை அமைப்பீங்களாம். 54:15 ஏசாயாவில் சொல்கிறாரு உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். இப்படிலாம் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். கர்த்தராய் தேவன் அவருடைய ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நல்ல விசேஷமான வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம்லாம் எப்படி கிடைக்க போகுது? பைபிளை படிக்கும்போது ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. வாக்குத்தத்தத்தை கேட்கும்போது ஐஸ்வர்யன் ஆயிரும், பணக்காரன் ஆயிரும், பெரியவன் ஆயிரும், அப்படி ஆயிடுவோம், இப்படி ஆயிடுவோம்னு நல்ல வாக்குத்தத்தத்தை கேட்கும்போது நல்ல இன்பமாக இருக்குது. நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய், உன் களஞ்சங்களெல்லாம் நிரம்பும், உன் ஆலைகள் வடிந்தோடும். இப்படி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அப்பா நல்ல பிரசங்கம், நல்ல வாக்குத்தத்தம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இந்த 2025 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் பைபிள்லேருந்து வரும்போது அது எப்படி கிடைக்க போகுது அப்படின்னா நம்ம தான் பெறணும்ன்றார். நம்ம தான் ஓடணும், நம்ம தான் காரியம் செய்யணும். அப்படி காரியங்கள் நம்ம தான் செய்யும் பொழுது அப்பொழுதுதான் அதை நாம் பெற முடியும் அப்படின்றார். எப்படி பெறுறது? 2 முக்கியமான பாயிண்ட் சொல்கிறார். அந்த வசனத்தில் முதல் பாயிண்ட் சொல்கிறேன். வாக்குத்தத்தங்கள் எப்படி நமக்கு உண்டாகுது? தேவனால் உண்டாகுது. அந்த வாக்குத்தத்தங்கள் எப்படி வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு அப்படின்றார். அப்போ வாக்குத்தத்தத்தை எப்படி பெற முடியுமா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறதுனால வாக்குத்தத்தம் எனக்கு கிடைக்குது அப்படின்றார். நான்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய சபைக்கெல்லாம் போயிருக்கிறேன். நான்
போகும்போது அங்கே வாக்குத்தத்தம்லாம் கொடுப்பாங்க. இப்போ இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா இப்போலாம் நிறைய சபையில் வாக்குத்தத்தம் கொடுத்து ஆட்களை அனுப்பியிருப்பாங்க, போங்க அடுத்த வருஷம் இந்த வாக்குத்தத்தம்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. பைபிளில் அப்படி ஒரு காலம் பைபிள் எழுதவே இல்லை. அவர் சொல்கிறாரு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்தால் வாக்குத்தத்தத்தை பெற முடின்றார். அப்போ என்னுடைய நோக்கம் வாக்குத்தத்தம் இன்பமாக இருக்குது, ஆசையாக இருக்குது, நல்லது தான். ஆனால் அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா தேவனுடைய சித்தத்தின்படியெல்லாம் நான் செய்யணுமா. தேவனுடைய சித்தம் என்ன? மாம்சத்தில் பாடுபடணும். ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் கர்த்தர்ட்ட வந்துட்டோம், வாக்குத்தத்தத்தை பெற்றுட்டோம், இனி நாளையிலிருந்து காலையிலிருந்து உலகத்தில் வாழ போகிறோம். இந்த வாழ்க்கையை வாழும்போது இந்த வாக்குத்தத்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்க இந்த நல்ல விசேஷத்தமான வாக்குத்தத்தங்களை எப்படி பெற போகிறீங்கன்னா உங்கள் சரீரத்தை கொண்டு தான் பெற போகிறீங்க. நல்லா கேட்டுடுங்க. மாம்சத்தில் இந்த மாம்சத்தை கொண்டு பிரயாசப்படணும், மாம்சத்தில் கொண்டு போராடணும், மாம்சத்தில் சிலம்பம் பண்ணணும், மாம்சத்தில் மண்யுத்தம் பண்ண வேண்டும். இந்த மாம்சம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? சில பேர் சொல்கிறா நல்லா ஜாலியாக வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு இந்த மாம்சம் கொடுக்கப்பட்டிருக்குன்றா. பைபிள் அப்படி சொல்லலை. இந்த மாம்சம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு மாம்சத்தை கொண்டு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியும். இந்த மாம்சம் எதுக்கு கர்த்தர் தந்தாரு? என்னென்ன வாக்குத்தத்தம்லாம் கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் இந்த மாம்சத்தில் பிரயாசப்பட்டு பின்னாடி என்ன பண்ணுறோம், இந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் நம்ம பெற போகிறோம். அப்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் சரீரம் இருக்குது. இந்த 2025 சரீரத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஜாலியை சுத்த போகிறது கிடையாது. நானும் என் வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே, அந்த வாக்கை என் சரீரத்தை கொண்டு நல்லா பிரயாசப்பட்டு என்னுடைய அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற போகிறேன். இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு 2 ஆயுதம் கொடுக்கிறார். ஆயுதம் சிந்தை. சிந்தை என்ன செய்யுமா? இருமாப்பு உண்டாக்கும் அப்படின்றார். இப்போது நல்லா கேளுங்க, எனக்கு ஒரு சிந்தை இருக்குது. அடுத்த வருஷம் இந்த இடத்துல ஆராதனை செய்யும்போது இதை விடவும் 2 மடங்கு ஜனங்களை நானும் சேகரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சிந்தை எனக்கு உண்டாயிருக்குது. இந்த சிந்தை என்ன செய்தான்? ஒரு இருமாப்பை தருது. எப்படி தருது இருமாப்பு? சிந்தை இருமாப்பு உண்டாகும். கண்டிப்பாக அடுத்த வருஷம் இருக்கிற ஜனங்களை விடவும் கூட 2 மடங்கு எப்படியாவது நான் இந்த ஆத்துமாக்களை கொண்டு வரணுங்கிற அந்த சிந்தை மூளைக்கு வந்த உடனே இருதயம் இருமாப்பு கொண்டு எதை வேணாலும் இழப்பதற்கு தயாராகிறது. எனக்கு அடுத்த வருஷம் இதை பார்க்கலும் கூட 2 மடங்கு ஆட்கள் நான் கொண்டு வரணும்னு சிந்திக்கிறேன். சிந்தை இப்போ என்ன இது? ஒரு வைராக்கியம், ஒரு வைராக்கியம் உண்டாகி எப்படியாவது நான் எதை இழந்தாவது என்ன பிரயாசப்பட்டாவது என் சிந்தை அடுத்த வருஷம் எனக்கு இருமாப்படைந்து அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுதுன்றார். அப்போ நான் சொல்கிறேன், வாக்கு தத்தத்தை படிக்கிறீங்க, வாங்குறீங்க, அதை ஆசைப்படுறீங்க, பின்னாடி அதை நிறைவேறுவதற்காக நீ சிந்திக்கணுன்ற. நானும் என் வீடுமோ கர்த்தரை ஆராதிப்போம் அப்படின்னு ஒரு வாக்கு தத்தம் கிடச்சிச்சுன்னா அந்த வாக்கு தத்தத்தை என் வாழ்நாள் முழுவதும் என் சிந்தையில் எடுத்துக்கொள்ளணும். நான் நல்லா வரணுங்கிற ஆசை மட்டும் போடக்கூடாது. எப்பொழுதுமே அதைத்தான் சிந்திச்சு கொண்டே இருக்கணும். நான் நல்லாகணும், என் பிள்ளை நல்லாகணும், என் குடும்பம் நல்லாகணும் அப்படின்ட்டு நாளுதோறும் என்ன பண்ணணும்? அதை நான் சிந்திச்சுட்டே இருக்கணும். வாக்கு தத்தத்தை எப்பொழுதும் சிந்திச்சு 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 கொண்டிருந்தா அது என்னாகுதான்? அந்த வாக்கை எப்பொழுதும் நீங்கள் சிந்திச்சு கொண்டிருக்கிறதுனால, ஒரே சிந்தையாக இருக்கிறதுனாலே அது என்னாகுதான்? அந்த சிந்தை உங்களை வெற்றியை கொண்டு வந்துருதுன்றார். நல்லா கேளுங்க, வாக்கு தத்தத்தை படிக்கிறோம், கேட்குறோம், அப்புறமா அதை மறந்துடுறோம். அப்படி பண்ணக்கூடாது. பிரசங்கத்தை கேட்குறோம், வசனத்தை படிக்கிறோம், மறக்கக்கூடாது. அதை மனசில் கொண்டு வந்து அதை சிந்திச்சு 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 இருமாப்பு கொண்டு ஒரே சிந்தை உள்ளவனாக மாறும்போது என் சரீரம் இப்பொழுது அதற்காக வேலை செய்ய ஆரம்பிக்குது. வேலை செய்யும் பாருங்க. இந்த வாக்கு தத்துவம் எதுக்குன்னா, இந்த வசனத்தில் வல்லமை இருக்குது, ஆவி இருக்குது. இந்த வல்லமையும் ஆவியும் சேர்ந்து என் இருதயத்துக்குள்ள வரும்போது என் சிந்தை அதோடு கூட சேர்ந்து அந்த ஆவியின் வல்லமை என் சிந்தையை பிடிச்சு, என் சிந்தை ஆசைப்படுறத ஆவியின் வல்லமையானது என் சரீரத்தை கொண்டு முயற்சி செய்து நான் இப்பொழுது என்ன ஆகிறேன்? வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து விடுகிறேன். புரியுதா? கேட்குறீங்களா? நல்லா இங்கே கேட்கணும், நம்ம அங்கே கேட்க பார்க்கக்கூடாது. ஏமேன். அப்போ நான் சொல்லுவேன், வாக்கு தத்தத்தை எடுத்து மனசில் வைங்க.
பின்னாடி அதையே சிந்திச்சிட்றீங்க. சிந்திச்சிட்டு இருக்கும்போது உங்களுடைய சிந்தை வெற்றிகரமான வாழ்க்கையை கொண்டு வந்துடுது. 3வது பாயிண்ட், வாக்குத்தத்தத்தை எப்படி பெறுறது? 2 ஆயுதம் சொன்னேன். ஒரு ஆயுதம் சிந்தை, 2வது ஆயுதம் சரீரம். எனக்கு யாரை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும்னா, ஆவிக்குரிய மனுஷன் கஷ்டப்படுவானே அவனை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். உண்மையாக சொல்கிறேன். மொத்தத்தில் மனுஷனை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அதில் ஆண்டவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற மனுஷனை பார்க்கும்போது அவன் கஷ்டப்பட்டுருக்கும்போது ரொம்ப அற்புத விதமாக ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா தெய்வத்தை ஆராதிச்சுட்டு ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்றது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா தெய்வத்தை ஆராதிக்கிற ஒரு மனுஷனுக்கு சரீரம் இருக்குது. அந்த சரீரத்தை உலகத்தில் இருக்கிற எந்த போராயுதங்களை பார்க்கலும் பெரியவைகள்ன்றது. ஒரு பீராங்கியை பார்க்கலும், ஒரு அணுகுண்டை பார்க்கலும். ஒரு அணுகுண்டு போட்டால் ஒரு ஜப்பான் காலியாகும், ஒரு அணுகுண்டு போட்டால் ஒரு இந்தியா காலியாகும். ஆனால் ஒரு மனுஷனுடைய பாவம் உலகத்தை நாசம் பண்ணிச்சான் பாருங்க. சரீரம், ஒரு மனுஷனுடைய சரீரம் ஒரு பாவம் இல்லைன்னா சரீரம். இந்த சரீரத்தில் பாவம் வந்ததுனால இந்த ஒரு சரீரம் தான் உலகத்தையே பாவமாக்கிச்சான். அப்போ அந்த சரீரத்துக்கு எவ்வளோ பவர் பாருங்க. ஒரு அணுகுண்டு போட்டால் கூட ஜப்பான் தான் காலியாகிச்சு. ஆனால் ஒரு மனுஷனுடைய சரீரம் மொத்த உலகத்தை காலி பண்ணிச்சான். அதே போல ஒரு மனுஷனுடைய சரீரம் மொத்த உலகத்தை நீதிமான் ஆக்கிச்சான். சரீரம் தான் ஆக்கிச்சான். அப்போ நான் சொல்கிறேன், சரீரம் எப்படிப்பட்டதுன்னா எல்லா போர் ஆயுதங்களை பார்க்கலும் அதிக வல்லமை உள்ளது உங்கள் சரீரம் அப்படின்றார். இந்த சரீரம் போராயுதம்ன்றார். அதாவது என்னென்ன, எதையும் ஜெயிக்க முடியும். இதை வச்சு, இந்த சரீரத்தை வச்சு என்ன வேணாலும் ஜெயிக்கலாம். நீங்கள் வேணா பாருங்கன்னு 10 வருஷம் கழிச்சு பாருங்க, நான் நம்பர் 1 சபையாக மாறிடுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும் என் சரீரம் சாதாரண சரீரம் அல்ல, போராயுதம். இந்த போராயுதத்தை கொண்டு நான் எதை வேணாலும் ஜெயிக்க முடியும். எப்படிப்பட்ட உலகத்தினால் என்னால் சிருஷ்டிக்கப்பட முடியும், எப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள என்னால் போக முடியும். ஏன்னா சரீரம் ஒரு போராயுதம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுடைய சிந்தையும் உங்களுடைய சரீரமும் போராயுதமாக இருக்கிறதுனால இந்த 2 போராயுதத்தையும் கொண்டு வாக்குத்தத்தத்தில் என்னென்ன சொல்லியிருக்குதோ அத்தனையும் ஜெயிக்கலாம். அவ்வளோ பவர் உள்ளது உங்கள் சரீரம். ஆனால் அந்த சரீரத்தை என்ன செய்யணும்? நான் வாக்குத்தத்தத்தை பெற்றுட்டேன். எல்லா சபைக்காரங்கள மாதிரி வாக்குத்தத்தத்தை பெற்றதை நான் வீட்டில் கலண்டரில் கொண்டு போடாமல், கலண்டர் அப்படி தூக்கி போடாமல் அந்த வாக்குத்தத்தத்தை சிந்திக்கும் போது என் சரீரம் போராயுதம் எனக்கு தெரியுது. இந்த சிந்தை இந்த போராயுதத்தை எடுத்து பயன்படுத்தும் போது உலகத்தில் எந்த பெரிய ஆற்றலையும் நாம் தூக்கி எடுத்துடலாம். எவ்வளவு முன்னாடி ஓடுற மனுஷனும் கூட பின்னாடி போட முடியும். ஏன்னா சிந்தையும் சரீரமும் ஒன்று சேர்ந்தால் இந்த உலகத்தை என்ன வேணாலும் ஜெயிக்கலாம். ஒரு சில பேருக்கு சிந்தை இருக்கும், சரீரம் வேலை செய்யாது. சில பேருக்கு சரீரம் வேலை செய்யும், சிந்தை இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. சரீரமும் வேலை செய்யணும், சிந்தையும் வேலை செய்யணும். இவன் எதை வேணாலும் ஜெயிக்க முடியும். அப்படிதான் ஜெயிக்க முடியும் வாக்குத்தத்தத்தை. ஏதோ வாக்குத்தத்தம் கர்த்தர் சொன்னாரு அது நடக்கும் சொல்லக்கூடாது. அது பைபிள் படிக்காதவங்க சொல்லுவாங்க. பைபிள் படிக்கிறவன் என்ன சொல்லுவான்? வாக்குத்தத்தத்தை பெரும்படிக்கு அப்படின்ற வாக்குத்தத்தை பெறணும். பெரும்படிக்கு நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்துதான் வாக்குத்தத்தத்தை பெற முடியும். அப்படின்னா அந்த வசனத்தில் இருக்கு, வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தேவ சித்தம் செய்யணும். தேவ சித்தம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்க நல்ல சிந்தைகளும் நல்ல சரீரத்தை நல்ல தேவனுடைய ஆயுதமாவற்றை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ண முடியும். இதை சிந்திங்க. கஷ்டத்தை சிந்திக்காதீங்க, பிரச்சனையை சிந்திக்காதீங்க, வேதனையை சிந்திக்காதீங்க. வசனம் சொல்லுது, பூமிக்கு ஒத்த பெரிய மனுஷனுடைய நாமத்தின் அவனை தருவன் வசனம் சொல்லிச்சுன்னா இப்போ அதையே சிந்திங்கன்றார். அதே நீங்க சிந்திங்க. இந்த சரீரம் கண்டிப்பா பலகீனமான சரீரமா இருக்கலாம், புரோஜனமற்ற சரீரமா இருக்கலாம். கண்டிப்பா நீங்க அதே சிந்திச்சுட்டு இருந்தால் தேவத்துக்கு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு உங்க சரீரத்துடைய பவர் உங்களுக்கு தெரியாது. நீங்க எதை நம்பி வாழ்றீங்கன்னா சூழ்நிலைகளை நம்புறீங்க. ஒன்று நடந்தா உங்க இருதயம் சந்தோஷப்படுது, ஒன்று நடக்கலைன்னா உங்க இருதயம் சோர்ந்துருது. ஆனா உங்க இருதயம் நடந்தால் சந்தோஷப்படுது, நடக்கலைன்னா இருதயம் சோர்ந்துருது. ஆனா உங்க சரீரத்தை பத்தி உங்களுக்கு பவர் இல்லாம போச்சு. உங்க சரீரம் எப்படிப்பட்டது? இருதயம் சோர்ந்தாலும் இருதயம் சோறாம போனாலும் என் சரீரம் போராயுதம். இருதயம் சோர்ற மனுஷன் சத்தியத்தை கேட்டா இருதயம் சோர மாட்டான். சோறாம இருந்து சரீரத்தை பலப்படுத்திட்டான்னு எதை வேணாலும் சாதிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ சரீரத்தை இப்ப நான் ஒரு இயேசு பற்றி சொல்றேன். ஏன் இவ்வளவு உங்களுக்கு போதிச்சோம்னா, இயேசுவும் மாம்சத்தினாலே தான் உலகத்தை ஜெயித்தார் இருக்குது.
புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது இந்த மாம்சத்தை கொண்டுதான் ஒரு உலகத்தை ஜெயிச்சார். அது சிந்தை இல்லை பாருங்க. இப்ப நான் வாசிக்கிற பாருங்க 1 பேதுரு 4:1. கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு நேரம் பேசினது தான். கிறிஸ்துவும் நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டார். ஹலோ, அப்புறம் என்ன சொல்றது? கிறிஸ்துவும் மாம்சத்தை பெரிய போராயுதமாகவும் சிந்தையை போராயுதமாக எடுத்துக்கொண்டாராம். அவர்கிட்ட என்ன இருந்துச்சு பாருங்களேன். ஏசுட்ட பிறக்கும் போது எதாவது இருந்துச்சா? ஒன்றும் கிடையாது. நம்மள்கிட்ட பிறக்கும் போதாவது நம்மளுக்கு நிலம் இருந்துச்சு, அப்பா அம்மா இருந்துச்சு, குடும்பம் இருந்துச்சு, கோத்திரம் இருந்துச்சு. ஏசு பிறக்கும்போது ஒன்றுமே இல்லை. கொண்டு காணிக்கை வச்சாங்க. அப்புறம் அந்த காணிக்கை பற்றி பேசவில்லை. எப்படி போச்சுன்னு தெரியாது. ஆனால் ஏசு அவருக்கு சின்ன வயசில் கிடைச்ச காணிக்கை வச்சு வாழ்ந்ததில்லை, அவரே போட்டிருக்கிறாரு. கிறிஸ்து இயேசு போல சிந்தை உண்டாகட்டும். அவருடைய சிந்தை தன்னுடைய சரீரத்தை ஒரு போராயுதமாய் உருவாக்கி தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சிந்தையை எடுத்துக்கொண்டு அதில் வேலை செய்ய ஆரம்பித்த போது தான் மாம்சத்திலேயே அவர் பெரிய காரியத்தை செய்தார் இருக்குது. பாடுபட்டார்ன்றது. நம்ம மாம்சத்தில் பாடுபடுறதுக்கு இங்கே ஆட்கள் யாரும் இல்லை பாருங்க. மாம்சத்தில் பாடுபடணும். நான் சொல்லுவேன், இயேசு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்கினாரு? அவர் தூங்கல. இயேசு ஒரே இடத்துல கூட தூங்கினாரும் கிடையாது. ஒரே ஒரு இடத்துல தூங்கினார். எங்க தெரியுமா? கடல்ல போகும்போது புயல் அடிக்கும்போது மட்டும் தான் தூங்குறாரு. வேற எங்க வாசிச்சாலும் அவர் படகுல சீசரில் அனுப்பிவிட்டு மலைக்கு போய் ஜெபம் பண்ணாரு. அப்படித்தான் இருக்கும். ஒரே இடத்துல கூட தூங்கினாருன்னு சொல்லல. ஏன்னா அவருக்கு தெரியும் மாம்சம் என்னைக்கு ஒரு நாள் சாகும். இந்த மாம்சம் என்னைக்கு ஒரு நாள் சாகிறதுக்கு முன்னாடி இந்த மாம்சத்தில் பாடுபட்டுட்டோம்னா உலகத்தில் எல்லாரையும் பார்க்கலும் பெரிய மனுஷன் நான் மாறிடுவேன் நான். அப்போ மாம்சத்தை கொண்டு பாடுபடுவதற்கு ஒரு கற்றுக்கிடணும். வாக்கு தத்துவத்தை வாங்கிட்டு அந்த வாக்கு தத்துவத்திற்காக மாம்சத்தில் பாடுபடணும். ஈஸியாக கிடைக்காது. ஏசு அப்படிதான் பண்ணாராம். அவருடைய சரீரத்தை போராய் அங்கே இருக்குது பாருங்க. சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்க. அந்த ஆயுதமா அந்த சிந்திச்சாரம் பாருங்க. இப்படி இந்த சரீரத்தை ஒரு ஆயுதத்தை போல எடுத்து சிந்திச்சு இந்த சரீரத்தை கொண்டு எது வேணாலும் செய்ய முடியும்ட்டு உலகத்தையே ஜெயிச்சு காட்டினாராம் அவரு. நம்மளுக்கு ஒரு சரீரம் பாருங்க. 4 மணி நேரம் வேலை செஞ்சா அப்புறமா வேலை செய்யாது. கை காலம் இப்படி உதறது பாருங்க, அது வேலை செய்யாது. இவங்கள ஒரு பிரம்மை, கை வேலை செய்யாது, கால் வேலை செய்யாது. அவர் சொல்றது கிடையாது. இது ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவை போல பாடுபட்டால் எதை வேணாலும் சாதிக்க முடியும். 1 பேதுரு 3:18 சொல்லுது, அவர் பாடுபட்டார், அவர் மாம்சத்தில் கொலை உண்டு, சாக வரைக்கும் செய்தாராம் வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு. 1 பேதுரு 2:21 சொல்லுது, கிறிஸ்துவும் பாடுபட்டு இருக்குது. 1 பேதுரு 2:24 அவர் சரீரத்திலே சிலுவை சுமந்து பாடுபட்டார் இருக்குது. எவ்வளவு நேரம் பாடுபடுறாரு பாருங்க. இந்த 1 பேதுரு புஸ்தகத்தை ஃபுல்லா படிச்சீங்கன்னா இயேசு ஏதோ பரலோக தேவனுடைய வல்லமையினால சிலுவை சுமந்து போகல, பரலோக ராஜ்யத்துடைய வல்லமையினால அவர் மரிக்க போகல, பரலோக ராஜ்யத்துடைய தேவனால மட்டும் அவர் உயிரோடு இருந்துக்கல. இவர் சரீரத்தில் பாடுபட்டார். ஃபுல்லா சரீரத்தில் மாம்சத்தில் பாடுபட்டார் இருக்குது. ஆவிக்குரியவங்க இங்கே பாடுபடுறது கிடையாது. நல்ல பிரசவம் பண்ணி விட்டாங்க, நம்மளாம் ஒன்றும் செய்யாண்டாம் தானாவே கிடைக்கும். அப்படி கிடைக்காதுங்க, அப்படி கிடைக்காது. இயேசுவே மாம்சத்தில் பாடுபட்டாருன்னு சொல்லும்போது அவர் மகாபெரிய தேவன், அவரே ஒரு மாம்சத்தில் பாடுபட்டு தான் அந்த ஜெயத்தை மரணத்தை ஜெயமாக விழுங்கினான் இருக்குது. அப்ப நான் சொல்றேன், மாம்சத்தில் பாடுபடணும். குறைஞ்சபட்சம் ஒரு மனுஷன் மாம்சத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபிக்க செய்யணும். இந்த மாம்சத்தை கொண்டு எங்கே கொண்டு வாக்குத்தத்தம் வாங்குற நீங்க மாம்சத்தில் வேலை செய்யாம நடக்காது. மாம்சத்தை எப்படி வேணாலும் வேலை வாங்கின ஒண்ணு நடக்காதுங்க. அது கரெக்டா ஃபாலோ பண்ணி கரெக்டா வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். நான் நினைக்கிறேன் நீங்க அடுத்த வருஷம் கரெக்டா இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு உங்களுக்கு கடமா இருக்கட்டும். எல்லாரும் சொல்லுவாங்க பாருங்க, கடத்தை எழுதி வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே மாற்றினா நான் 2 லட்சம் கொடுக்கணும், அடுத்த வருஷம் கடன் காணாம போயிடணும். நீ என்ன பண்ண போற? மொபைல் எடுத்து யார்ட்ட பேசிட்டு போற. எங்க சபையில் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, கடத்தை எழுதுங்கள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நோயை எழுதுங்கள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதெல்லாம் பைபிள் படிக்காதவன் சுவிசேஷம் சொல்லுவான், உபதேசிக்கிறவன் சொல்ல மாட்டான். உபதேசிக்கிறவன் என்ன சொல்லுவான்? கிறிஸ்து இயேசுவை போல பாடுபடு. சிலுவையை சுமந்தார் இருக்குது மாம்சத்திலே, அந்த மாதிரி பாடுபட்டு சிலுவையை
நான் அவர் எதற்காக சுமந்தார? வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. மரணத்தை ஜெயித்து பிதாவுடைய வலது பாரத்தில் வீற்றிருப்பேன் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வாக்குத்தத்தத்திற்காக மாம்சத்தில் பாடுபட்டார். மாம்சம் எதுக்குங்க கொடுக்கப்பட்டிருக்குது? 18 வயசுல கல்யாணம் கட்டிட்டு 22 வயசுல பிள்ளை பெற்று போறதுக்கா? அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி 18 வயசுல கல்யாணம் கட்டிட்டு 22 வயசுல பிள்ளை பெற்றுட்டு போனா வயிறு நிரம்பிடுமா? வாழ்க்கை மாறிடுமா? மாறாது. 18 வயசுல கல்யாணம் கட்டிட்டு 22 வயசுல பிள்ளை பெற்றாலும் நான் மறுபடியும் வேலை செய்து ஆகணும் இல்லையா? அப்ப அவர் சொல்றாரு, அப்ப உயர்ந்த பாடுபடுங்கள், உன்னதத்தில் ஏறும்படிக்காய் பாடுபடுங்கள், போராடுங்கள் மாம்சத்தில் என்றார். சாகாதுங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தால் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு சரீரத்தை பாடுக்கு அனுபவித்தால் நான் சொல்லுவேன், நீங்க ஜெயிப்பீர்கள், கண்டிப்பா ஜெயிப்பீங்க. சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, எனக்கு 8 மணி நேரம் தான் வேலை, 8 மணி நேரம் பார்த்துடுங்க. இயேசுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 24 மணி நேரம் அவர் பாடுபட்டார். அதான் ஜெயம். ஆமென். பாடுபடும் போது, இயேசு காயப்படும் போது, துன்பத்தின் மத்தியில் அவர் சோம்பேறியாக இருக்கவில்லை. சூழ்நிலை பார்த்துட்டு, அப்பா சவுக்கியால இந்த அடி அடிக்கிறான், இது நம்மளுக்கு வலிக்கு வரான்னு போட்டு ஓடல. வேலை செய்யும் போது, சிலுவை சுமக்கும் போது முறுமுறுக்கல கிடந்து இந்த அடி அடிக்கிறாங்க, சிலுவையை போட்டு இந்த கொல்லும் கூடுறான் நம்ம மேலே போட்டு முறுமுறுக்கல. நான் சொல்லுவேன், வாக்குத்தத்தத்தை உண்மையா சிநேகிக்கிற மனுஷன் முறுமுறுக்க மாட்டான். எந்த பாட்டிலையும் எந்த பிரச்சனையும் சுறுசுறுப்பா இருப்பான். ஆமென். அவர் அசதியா இருக்கவில்லை. நம்மலாம் புருஷ மாதிரில கட்டி வச்சிருக்கோம் பாருங்க. எங்க வேலைக்கு போங்க, படுக்க விட மாட்டியா நீ உருப்படியா? 2 நாளைக்கு படுக்க விட மாட்டியா? சும்மா எரியம்மா, தெரியாம உன்னை கட்டிக்கிட்டேன். அந்த பிள்ளைங்களாம் தெரிஞ்சா கெட்டுச்சு, ஏதாவது ஒரு சம்பாதிச்சு கொடுப்பாருன்னு. நம்ம ஆட்கள் போற மாதிரி தெரியலையே, தள்ளி தள்ளி விட்டு பார்க்காங்க, முடியல. எனக்கு ரொம்ப பலகீனமா இருக்கிறேன், நான் ரொம்ப அசதியா இருக்கிறேன், சோம்பேறி சொல்லுவான். இயேசு ஒரு காலம் சொன்ன கிடையாது. எத்தனை அடி, எத்தனை பாடு, எத்தனை வேதனை, எத்தனை தூக்கம், சுறுசுறுப்பா இருந்தார், பரபரப்பா இருந்தார் பாருங்க. ஏன்? அவர் சொன்னார், பிதாவிடத்தில் ஒரு வாக்குத்தத்தம் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், சாகவும் உயிரோடு எழும்பவும் தேவனிடத்தில் வாக்குத்தத்தம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த வாக்குத்தத்தத்திற்காக எவ்வளவு பாடுபட்டனாலும் அதை நான் நிறைவேற்றுவேன். கலண்டர் எவ்வளவு அழகாட்டம் அடிக்கலாம், ஆனா இப்படி பிரசங்கம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓன்னு கத்துறான், சபையில போட வேலைக்கு போக மாட்டான், போவே மாட்டான் பாருங்க. பிள்ளைங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இயேசுக்கே நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு அவ்வளவு கஷ்டம், இயேசுக்கே கஷ்டம் நித்திய ஜீவன் போறதுக்கு, அவ்வளவு பாடு, அவ்வளவு வேதனை, அவ்வளவு துக்கம். 2 நபரை காட்டுறேன், 2 பேரை காட்டுறேன். அடுத்த வருஷம் யாரும் வீட்டில் கஷ்டம் சொல்லக்கூடாது, கடன் சொல்லக்கூடாது. நான் போய் யார்கிட்ட போய் எனக்கு ஆத்மா குறவுலாம் சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த மாம்சத்தை கொண்டு நான் ஜெயிப்பேன். நான் எனக்கு தெரியும் இந்த மாம்சம் கொடுக்கப்பட்ட நோக்கம் எதுக்குன்னு எனக்கு தெரியும். இது போராயுதம், இதை கொண்டு எப்படி பேசணும், எப்படி வேலை செய்யணும் பைபிள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குது. நான் அதை வச்சு பேசி அதை வச்சு நான் போராடி ஜெயிப்பேன். ஆமேன் சொல்லுங்களா? சரீரம் அற்புத விதமான போராயுதம் பாருங்க. இந்த வாயை வச்சுக்கிட்டு கூட வேலைக்கு வரவங்களாம் திட்டி 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 வேலையை விட்டு அனுப்பிடுறது, அப்புறம் சொல்றது எனக்கு ஒன்றும் சரியா வரல. அது இந்த மாதிரி சபைக்கு வந்து பிரசங்கம் கேட்டால் சரியா வரும், இங்கே வந்து கேட்கணும் வேலை. 2 பேரை காட்டுறேன் பாருங்க. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு பாடுபட்டாங்க 2 பேர். எபிரேயர் 12:2 இயேசுவையும் பவுலையும் காட்டுறேன், நீங்க புரிஞ்சுக்கிடணும் பாருங்க. சபைக்கு வந்து சும்மா கிடக்காது. நான் சொல்றேன், எதையாவது காலையில் எழுந்திரிச்சு செய்யுங்கப்பா, போங்க. மாம்சம் உங்க மாம்சம் தானே, இதையும் வாடகைக்கா வாங்கணும். சில பேர் பொண்டாட்டி அப்படியே சுத்திட்டே திரியாது. ரோஸ்மேரி நான் இன்னைக்கு என்ன அப்படியா இப்படியா, யாரும் உங்க மனைவியெல்லாம் யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய எபிரேய பெண்கள் ஒன்றும் கிடையாது, நம்ம நாட்டு பெண்கள் தான். தள்ளி விட்டாலும் போக மாட்டாங்க. இல்லை நான் இன்னைக்கு நான் அப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் இருப்பேன். காட்டுறேன் பாருங்க 2 பேர் எப்படியெல்லாம் ஆண்கள் இருந்திருக்கிறாங்க, பெண்களை சேர்த்தான் சொல்றேன் நான். தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இயேசுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்துச்சான், அதனால ஒரு சந்தோஷம் வந்துச்சான். அதன் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல்,
ஹலோ, எவ்வளோ அவமானம் வருது பாருங்க. அவமானத்தை எண்ணாமல், என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன அவமானம் வந்தாலும் இயேசு பின்மாறலையா. ஏன்னா அவருக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. கண்டிப்பாக நான் 33 வயசில் பரலோகராஜ்யம் போவேங்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ காயங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனை வந்துச்சான். அவர் அதெல்லாம் ஒரு பெருசாக எண்ணவே இல்லையா. தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அவரெல்லாம் பெருசாக எண்ணவே இல்லையா. போனா போட்டு போ, என்ன வந்துடும். நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஸ்கூல் போக மாட்டேன்ட்டேன். நான் ஒரு நாள் என் டீச்சர் என்னை பெஞ்சுக்கு மேலே ஏற்றி விட்டா. மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நெஞ்செல்லாம் படபடனுங்குது. நானே 6ல் 2 வருஷம் 7ல் 2 வருஷம் வந்திருக்கிறேன். மறுபடியும் 8ல் 2 வருஷம் பிடிச்சி போடுறதுக்கு டீச்சர் என்னைய வந்து மேசைக்கு மேலே ஏற்றி விட்டா. எல்லாரும் பெஞ்சுக்கு மேலே ஏற்றுவேன், மேசைக்கு மேலே ஏற்றி விட்டா. காளமாடு பெஞ்சுக்கு மேலே ஏறி டெஸ்க்கு மேலே இருந்தான். மறுநாள் ஸ்கூலுக்கு போகவே இல்லை நான். என்ன அவமானம். நான் சொல்கிறேன், 10ல் 100க்கு 100 எடுக்கன்னு சிந்தை கொண்டவன் எந்த அவமானத்தையும் தாங்காமல் அவன் போவான். வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் எந்த அவமானத்தையும் பொருட்படுத்தாமல் சர்ரத்தை அவமானத்தை தாங்குவதற்கு, அவமானம் வருவதற்கு போராடுவான். எந்த வேலைனாலும் சரிங்க. நான் சொல்கிறேன், இயேசு அப்படி தான் செஞ்சாரம் பாருங்க. அவருக்கு நிறைய அவமானம், நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம். நம்மளுக்கு வேலைக்கு போவோம், 2 நாளைக்கு எதாவது கிடைக்கலங்கலாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு அங்கே போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அப்படி தான் பேசுவாங்க. அவங்க ஏன் உங்களை ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னா, உங்களை அவமானப்படுத்தினா இனி வேலை செய்யாதுவான் சரீரம். அவர் சொல்கிறாரு, அவமானத்தை சகித்து அவன் வரும் நிறைய பிரச்சனை வரதான் செய்கின்றார். பிசாசு வாக்குத்தத்தத்தின்படி வாழ விடாமல் செய்வதற்கு நிறைய பிசாசு பிரச்சனை பண்ணதான் செய்கிறார். இப்போ சகித்து, எல்லாரும் சொல்லுங்களேன், அவமானத்தை சகித்து. நான் சகிப்பேன். நான் 2025 எத்தனை அவமானம் வந்த நான் சகிப்பேன். சகித்து அப்புறம் சொல்றாரு, சிலுவையை சுமந்து மறுபடியும் போராடுவேன். நான் என்னை ஏதோ யாரை சொல்றதுனால, ஏதோ என்னை அடிக்கிறதுனால நான் ஒன்றும் என் சந்தோஷமான வாழ்க்கையை விட்டு கொடுத்துட மாட்டேன். நான் வேலை செய்வேங்க, நான் நல்லா ஓடுவேன். நான் என்னை யார் எப்படி கேவலமாக பேசினாலும், என்ன மாதிரி தான் என்னை துன்புறுத்தினாலும், தேவன் எனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு தூரம்னாலும் நான் இறங்க ரெடி. ஆமென். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடாது, பின்னாடி பாஸ்டர் சும்மா இருந்து பிஓடமில் வர்றாரு, நம்ம போடுற காணிக்க தானே எல்லாத்தையும். நான் பாடுபடுறதுனால வர்றது. எனக்கு நிறைய அவமானம் இருக்குது, அந்த அவமானத்தை சகிக்கிறேன். நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சிலுவை பாடுகள் இருக்குது, அதை சுமக்கிறேன். ஏன்னா எனக்கு முன்னாடி வைத்திருக்க சந்தோஷத்தின் பொருட்டு இந்த அவமானத்தை சிலுவையை சகித்து சிலுவையை தூக்கி சுமக்கிறேன். இப்போ சொல்றாரு, தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப நான் சொல்றேன், என்ன பிரச்சனை வரட்டும், தேவனுடைய வலது பாரத்தில் வீற்றிருப்பதான் தேவனுடைய வாக்குத்தத்தமானால் அந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு எவ்வளவு அவமானத்தை, எவ்வளவு பிரச்சனை தாங்க நான் ரெடி. ரெடியா? உங்க வீட்டில் அடுத்த வருஷம் பணம் கொட்டுன்னு கொட்டும். சில பேர் வேலைக்கு போவாங்க, ஓனர் ஏதோ பேசுகிறாருப்பாங்க, ஓனர் என்னை திட்டாரு, ஓனர் என்னை அவமானப்படுத்திட்டாரு, நான் இனி போக மாட்டேன். இதுக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது. இதுக்கு மொபைல் சந்தோஷத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறேன், நீ எங்கே வேலை பார்த்தாலும் சரி தான், எப்படி தான் சரி தான், யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் விட்டுறாத. நான் சொல்கிறேன், நான் போராடு, நீ கடைசி வரைக்கும் போராடு, சிலுவை தூக்கு, சகித்துக்கொள். நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து எப்படி சகித்து சிலுவையை சுமந்து உலகத்தை ஜெயித்தாரோ, அப்படி போல சகிக்கிறவனும் சிலுவையை சுமக்கிறவனும் பாடுபடுகிறவனும் சர்ரத்தை அதற்காக கொடுக்கிறவனும் இந்த உலகத்தை ஜெயிப்பான். நாங்கள் சும்மா ஒன்றும் ஜெயிக்கலங்க. இங்கே எங்களுக்கு யாரும் கிடையாது, எந்த ஊழியக்காரரும் கிடையாது, எங்களுக்கு பணம் தர்றதுக்கு வெளியே ஆள் கிடையாது. ஆனால் சபையில் வர்ற ஏழைகளை பணக்காரனை மாற்றி அந்த அளவுக்கு பாடுபட்டு நாங்கள் உலகத்தை ஜெயிக்கிறோம். நாங்கள் எங்கே காணிக்க போங்க போகிற கிடையாது, எங்களுக்கு காணிக்க கொடுங்க கேட்க போகிற கிடையாது. ஆனால் எங்களுக்கு தெரியும், இந்த மாம்சம் போராயுதம் இங்கே வருகிற ஒவ்வொரு மனுஷனையும் சிறந்தவனாய் மாற்றி அந்த சிறந்தவனிடத்தில் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு வாழ தெரியும். எனக்கு தெரியும், இந்த மாம்சம் சாதாரண மாம்சம் அல்ல. வாலியுடைய சரீரம் போர் வீரனுடைய கரத்தில் இருக்கிற அம்புக்கு சமம் சொல்றாரு. வாலிபுடைய சரீரம் எப்படிப்பட்டதா?
ஒரு யுத்த வீரன் இருக்கிறான் பாருங்க, அவனுடைய வில்லில் மாட்டின அம்பு எப்படி சக்சஸா எல்லாவற்றையும் செய்யுமோ அதே மாதிரி வாலிபனுடைய சரீரம் இந்த உலகத்தை எதை வேணாலும் செய்ய முடியுமா? முதியோருடைய சரீரத்தில் உள்ள பவர் இருக்குது. ஆனால் சரீரம்னா நம்ம மனசுக்குள்ளே போட்டு எண்ணிடுறோம். எனக்கு 60 வயசாச்சு, எனக்கு 40 வயசாச்சு, உனக்கு 30 வயசாச்சு. நான் சொல்றேன், எத்தனை வயசு ஆகினாலும் சரிதான், 100 வயசு ஆகினாலும் சரிதான், உன் சிந்தை சாதிக்கணும் எண்ணிட்டுனா கண்டிப்பா உன் சரீரம் வேலை செய்யும். இந்த வயசு மூப்பம் இதெல்லாம் மைண்ட் எடுக்கக்கூடாது. எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு மொட்டை விழுந்துருச்சு, எனக்கு வெள்ள முடி வந்துருச்சு, நான் கிழவன் ஆயிட்டேன், இதெல்லாம் வந்து பிசாசு உங்களுக்குள்ள போட்டு தப்பான எண்ணம் கொள்ளுது. நான் சொல்றேன், வாக்குத்தத்தம் இருக்கிற வரைக்கும் என்னை ஒருவன் அசைக்க முடியாது. என் சரீரத்தை, என் வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற வரைக்கும் என் சரீரத்தில் யாரும் நோயும் கொண்டு வர முடியாது. என் பலகீனம் ஒரு பலகீனம் கிடையாது. சில பேருக்கு காய்ச்சல் வந்துடக்கூடாது. காய்ச்சல் வந்தால் பொண்டாட்டி போர்வையை போட்டு பொத்தி கடுங்காப்பி கொடுத்து பால் காப்பி கொடுத்து காலை நல்லா தேய்ச்சி விட்டு முடியை பிடிச்சி பிடிங்கி நாளுக்குள்ளுக்கு குளிக்கி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து 3 நாளைக்கு கொடுத்தா தான் காலையில் எழுந்திரிச்சு மனைவிக்கு நன்றி கூட சொல்லாமல் அந்த போக்குத்தான். எங்க என் மனைவி நல்ல பிள்ளை அவளந்தான் அவருக்கு. இவனோட பார்க்கறதோடையும் மரத்துக்கு பெயிண்ட் அடிச்சா கூட 4 பேர் டூர் வர்றவன் காசு கொடுப்பான். ஏமே அப்படி இருக்குது பிரசங்கம். நம்ம பெந்தகோஸ்துல நிறைய பேர் அப்படி தான் பண்றான். இன்னும் நீங்கள் போனீங்கன்னா பாருங்க, நிறைய சபையர் பாஸ்டர் சொல்லக்கூடாது, எல்லாம் வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு ஒரே சந்தோஷமா ஓடுவாங்க. உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கிடைச்சது சொல்லு? மேரி உனக்கு என்ன வாக்குத்தத்தம்? ரவி உனக்கு என்னது? உன் கர்த்தர் வீட்டை கட்டுவார். காலையில் பிசாசு வீட்டு வந்து குழப்பம், விஷயம் தெரியாமல் இருந்தாச்சுன்னா உனக்கு என்னது? உன் வீடு ஆசீர்வதிக்கப்படுமா? இவளுக்கு பொறாம, அவளுக்கு அந்த பெரிய வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்குது. எங்க சின்ன வாக்குத்தத்தமோ பெரிய வாக்குத்தத்தம் தானா வராது, நாம தான் நடத்திப்பிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க நடப்பிச்சாதான் வரும். நான் அதுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க, எப்படி சொல்றேன் உங்களுக்கு புரிய பண்றேன். உங்களுக்கு ஸ்கூலுக்கு போறீங்க, மேக்ஸு, சயின்ஸு, வரலாறு, புயல், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி உங்களுக்கு இதான் கிடைக்குங்களா? எனக்கு தெரியல, கிடைச்சிருச்சு. அது வந்த உடனே உங்களுக்கெல்லாம் ஆளுக்கு 100 மார்க்கு கிடைச்சிட்டாப்பா. நான்லாம் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் 5 புக்கு 10 நோட்டு தருவாங்க. எல்லாத்துலேயுமே கரெக்டாக 8 மார்க் தான் கிடைச்சிச்சு. ஒரு நோட்டு கிடைக்கிறதுனாலையோ கைடு கிடைக்கிறதுனாலையோ புக்கு கிடைக்கிறதுனாலே நான் ஜெயிக்க போகிறது கிடையாது. மாறா என்ன செய்யணும்? அந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் படித்து நான் அதை தேறினவன் என்பதை ஒரு வெத்து பேப்பரில் எழுதி காட்டணும். அப்படித்தான் இந்த சத்தியம். இந்த வாக்கு தத்தங்கிறது நான் வாங்கின உடனே எனக்கு கிடைச்சிடாது. இந்த வாக்கு தத்தத்தின் இருதயத்தில் போட்டு அதை சிந்திச்சு அதில் சொல்லப்பட்டதெல்லாம் செய்யும் போது தான் நான் 100க்கு 100 மார்க் வாங்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் சக்சஸை பெறுவீர்கள். நான் சொல்லுவேன், அடித்து பேசுவேன், எந்த சபை பணக்காரன் ஆகணும்னா இல்லையோ, கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த இடத்துல வந்து எய்ப்ல சத்தம் கேட்குற ஒவ்வொரு மனுஷனும் ஆசீர்வதிக்கப்படுவான். எப்படின்னு சொல்கிறேங்களுக்கு எனக்கு தெரியும். இந்த சரீரம் இங்கே வர்ற ஜனங்களுக்காக மிகுந்த போராட்டத்தில் நிற்கும். இந்த சரீரம் உங்களை வாழ வைக்கும். 2வது, இந்த சரீரம் பிரசங்கிக்கிறதை நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய சரீரமும் இயேசு கிறிஸ்து சரீரத்தை போல போராட ஆரம்பிக்கும். சோம்பேறியா இருக்காது. இங்கே சத்தியம் கேட்குறோம், சோம்பேறி இருக்க முடியாது, மாற்றி விட்டுருவோம். ஊன்னு சொன்னால் மாறி தான் ஆகணும், இல்லைன்னா பிசாசு காலை பிடிச்சிட்டு போவோம் நரகத்துக்கு. ஏமேன் சொல்லுங்களா? ஏமேன். இப்போ ஒரு ஆளை காட்டுறோம் பாருங்க, கொலோசியர் 1:24 அந்த பகுதி பாருங்க. ஏன்னா பெரிய ஆளெல்லாம் காமிக்கணும் பாருங்களா. நம்ம ஊரில் இருக்கிற பாஸ்டமர்கள் பொய் சொல்றாங்க கேட்கக்கூடாது. பெரிய பாஸ்டமர்கள் பிரசங்கம் பண்ணி வச்சிருக்காங்க, ஏசப்பாவும் பவுலும். அதை கேளுங்களேன் நீங்க. கொலோசியர் 1:24 நான் வாசிக்கிறேன். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து, அவர் சொல்றாரு, நான் ரொம்ப பாடுபடுறேன் ஐயா உங்கள் நிமித்தமாட்டு, ஆனா சந்தோஷம் அடைகிறேன். ஏன்னா எனக்கு வாக்கு என்னது? நான் சபைக்காக அதிக பாடுபட வேண்டும் என்று பவுலுக்கு வாக்கு கொடுத்தது. அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் போது அவன் நித்திய ஜீவன் போக முடியும். அதனால உங்கள் நிமித்தமாக அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து. அப்பா சூப்பர் வார்த்தை, எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது. நான் சொல்றேன்,
பாடுபடுற மனுஷன், நல்ல கேளுங்க பொண்டாடிமார்கள், உங்களுக்கு தான் இந்த வருஷம் புருஷன்மார்கள் கொஞ்சம் கம்மி தான். பாடுபடுற புருஷன் கிடைச்சிட்டா பொண்டாடிக்கு சந்தோஷம். பாடுபடுற புருஷன் நான் பாடுபடுறதுனால எனக்கு சந்தோஷம் சொல்லிட்டா, நான் சொல்லுவேன் மனைவி 500 பவுன்ல தங்கச்சின்னு போடலாம். ஏன்னா அவர் சொல்றாரு, உங்கள் நிமித்தமாய் அனுபவிக்கிற பாடுகளுக்காக நான் சந்தோஷப்படுறேன். நான் நல்லா பாடுபடுறேன், கஷ்டப்படுறேன், போராடுறேன், ஆனால் சந்தோஷப்படுறேன்றார். எதுக்கு? என் மனைவியும் பிள்ளையும் நல்லா இருக்கணும். நான் சொல்லுவேன் மனைவியும் பிள்ளையும் நல்லா இருக்குன்னு சொல்றது ஆசை. அன்பு மனைவி பிள்ளை நல்லா இருக்கும் என்று சொல்லாமல் மனைவியும் பிள்ளை நல்லா இருக்கும்படிக்காக பாடுபடும். அந்த பாடுபட்டு மனைவியும் பிள்ளையும் சாப்பிடும்போது சந்தோஷப்படும் பாருங்க. அந்த மனைவியும் பிள்ளையும் சாப்பிடும்போது சந்தோஷப்படுது பாருங்க. அந்த சந்தோஷத்தை இவன் எங்கிருந்து எடுக்கான? வேலை செய்யும் போது, ஒவ்வொரு நிமிஷமும் வேலை செய்யும் போது இவன் சந்தோஷம் பூர்ணமடைகிறது. என்னை சுற்றி இருக்கிறவர்கள் நல்லா இருப்பாருங்கிற சந்தோஷம். வேலை செய்யறது இவன், சாப்பிடுறது வேற யாரோ. ஆனா சாப்பிட்றவன் கூட சந்தோஷப்படுற கிடையாதான், வேலை செய்யறவன் சந்தோஷப்படுறானா. நான் உண்மையை சொல்றேன், நல்லா சந்தோஷப்படும். நான் ஏன் சொல்றேன் கேளுங்க. ஏன்னா நான் நல்லா வேலை செய்து வச்சாதான் என் பிள்ளை 10,000 பேருக்கு மத்தியிலேருந்து பிரசங்கம் பண்ணும். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அநேக அவமானங்களை எண்ணாமல் சிலுவையை சகித்து நான் என் மாம்சத்தை பாட்டுக்குள்ளாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நான் அப்படி கொடுக்கணும். பாடுபட ஒப்பு கொடுக்கணும். பாடுபடுறவன் முணங்க கூடாது, முறுமுறுக கூடாது, வலிக்கு சொல்லக்கூடாது, கவலைன்னு சொல்லக்கூடாது. பாடுபடுன்றார். வாக்கு உரைத்தவர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்றுவார். அப்படி தெரிகிறவங்க கண்டிப்பா பாடுபடணும். என்னையதான் வேலை வாங்குறாங்க, ஹாஸ்பிட்டலில் என்னையதான் வேலை செய்ய சொல்றாங்க, போட்டில் என்னதான் வேலை செய்ய சொல்றாங்க. நான் ஒன்று சொல்லிட்டாங்க உங்கள்கிட்ட, நான் யார்கிட்ட போய் சொல்றது? உங்களுக்கு அது மனைவன் கனவியெல்லாம் மாற சொல்லுறேன். நான் வேலை பார்க்குறேன்னு நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். அதனால தான் கர்த்தர் இந்த பொறுப்பு தந்திருக்கிறார். நான் இந்த பாடுகள் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய வேலை செய்வதற்கு நான் சந்தோஷம் அடைகிறேன். பவுல் சொல்றப்ப நான் சொல்ல சந்தோஷம் அடைகிறேன். இனி வரும் சந்தோஷத்தின் பொருட்டு வேலையில சந்தோஷம் அடைகிறேன்றார். அவர் சொல்றார் எப்படிலாம் பாடுபட்டாராம்? கிறிஸ்துவின் உபத்திரங்களில் குறைவானதே. அவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவை போலவே நானும் பாடுபட்டேன்றார். சாதா வரலங்க. ஒன்றும் ஒரு சிஸ்டர் எனக்கு தெரியும், அடிக்கடி போனை போட்டு, அண்ணன் என்னன்னு காலேஜில் ஒரே பிரச்சனை, கிறிஸ்மஸ் தோறும் கிட்டத்தட்ட இந்த பிரசங்கத்திலே தான் நான் வருவேன். நான் ஒரு வருஷத்துக்கு போதும் இந்த ஒரு பிரசங்கம். கிறிஸ்துவின் அளவுக்கு கொஞ்சம் குறைவா பவுலும் பாடுபட்டாராம். எப்படி படுறாங்க பாருங்க. ஏமேன் பாடுபட்டார். பாடுபட்டு அப்படி சொல்லிட்டு, அவருடைய சரீரமாகிய சபைக்கு என் மாம்சத்தில் நிறைவேற்ற. என் மாம்சத்தில் சபைகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக என் மாம்சத்தில் நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவை போலவே கொஞ்சம் குறைவப்பட்டுன்றார். இன்னும் ஒரு மாம்சத்தில் ஒரு பாடு இருக்குது. என்ன பாடுன? நான் நல்லா குடிச்சு பழகிட்டேன், நல்லா சோம்பேறியாக இருந்து பழகிட்டேன். இப்போ இது நல்ல விஷயம் செய்வதற்கு முரண்பாடாக இருக்கும். இப்போ அந்த விஷயத்தை நான் சரியாக்குவதற்கும் பாடுபடுகிறேன் என்றார். சொல்லுங்களா? அடுத்த வருஷம் நம்ம சபை விசுவாசி யாரும் வேலை செய்யாம சும்மா இருந்துடக்கூடாது. சபைக்கு போறது கைத்தட்டி பாடுறதுக்கு மட்டும் அல்ல, அல்லேலூயா ஸ்தோத்திரம் அதுக்கு சொல்றதுக்கு மட்டும் நான் போல, மாறாக நான் எதுக்கெல்லாம் போறேன்? அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லவும் போறேன். அதை பார்க்கலும் என் குடும்பத்தையும் என்னை சுற்றிருக்கிற ஜனங்களையும் போஷிக்கும்படிக்காய் தேவனிடத்தில் சத்தியத்தை கேட்டு என் மாம்சத்தை அதற்காக வேலை செய்ய போறேன்றார். சபையாகிய சரீரத்திற்காக அவருடைய மாம்சத்திலே பாடுபட்டான். யாரோ ஒரு மனுஷனுக்காக கிறிஸ்து சொல்லிட்டார்னு பவுல் பாடுபட்டானா? அப்ப நான் சொல்றேன், யாரோ ஒரு மனுஷனுக்காக பவுல் பாடுபட்டார், யாரோ ஒரு மனுஷனுக்கு கிறிஸ்து பாடுபட்டார். உங்களுடைய குடும்பங்களுக்காக வாக்குத்தத்தத்தை எடுத்து பாடுபடுங்கன்றார். நல்லா வந்துடலாமே, நல்லா வந்துடலாமே. ஏன் மோசமான சேரியை உடுக்கணும்?
ஏங்க ஒரு அண்ணன் சொல்கிறார், பாஸ்டர் எல்லா இடம் வந்தால் கோட்டு தான் போடுவீங்களோ? ஆமாம், கோட்டு தான் போடுவேன். நான் சொன்னேன், என் கூட ஒரு வாரத்துக்கு வந்து பாடுபட்டு பாரு, நீ ஓடிடுவேன், கோட்டு வேண்டாம்னு சொல்லிடுவேன். அப்படி என்ன வேலை பார்க்குறீரு? கல் தூக்குறீரோ? வாரம்னார். நீ கல் குடிக்க போவ, நான் அங்கே போகல. நான் அப்படி என்ன வேதனை உள்ள? பாவத்தை அடக்குவது தான் உலகத்திலே பெரிய கொடூரமான வேலை. உங்களால் யாரும் அடக்க முடியுமாங்க? உங்களை யாரும் அடக்க முடியுமான்னு? குடிக்கிறவனுக்கு 12 மணிக்கு டக்குன்னு ஹார்ட் பூ மாதிரி விரிஞ்சிருது. எத்தனை சங்கிலி படம் தெரிச்சு அடிச்சு விட்டு போயிடறான் பாலாங்கன்றான். சாயந்தரம் கரெக்டாக 8 மணிக்கு மெட்டி ஒளி டிங்குன்னு ஊரில் கோயில் மணி அடிக்கும்போது பொண்டாட்டி கூட மேலே பேசியிருந்தவன் டக்குன்னு கீழே வந்து நிற்கிறான். எங்கே கீழே வந்தீங்க? எனக்கு 8 மணின்னா இங்கே தான் வந்து இருப்பான். நிறைய பேர் அப்படி இருக்கிறான். ஆமாங்க, சில வீட்டில் பொம்பளைங்க எங்கே வாங்கன்னு கூப்பிட்டு போகிறா, டக்குன்னு அங்கே புருஷனை விட்டு இங்கே வந்துடு. எங்கே போன நீ? அது 8 மணினா கரெக்டாக வந்து இருந்துருவோம் நான் சீட்டில். அப்போ எதை அடக்கிறது கஷ்டம்? மாம்சத்தில் பாவத்தை அடக்க கஷ்டம். அதெல்லாம் அவங்க செஞ்சாங்களாம் பாருங்க. உலகத்தில் பெரிய வேலை என்ன வேலைன்னா மாம்சத்தில் பாவத்தை அடக்கிறது தான் பெரிய வேலை. அந்த வேலை செய்கிறமே உலகத்தையே ஜெயிப்ப கோட்டு தான் போடுவோம் நாங்கள். ஏன்னா எங்கள் வேலை வந்து அப்படிப்பட்ட வேலை. அநேகருடைய இருதயங்களை சுகமாக்குவதும், அநேகருடைய கட்டுகளை மாற்றுவதும், அநேகருக்கு நல்லதை போதிப்பதற்காக எங்களை நாங்களே வருத்தி கொள்கிறோமே, இந்த வேலை தான் உலகத்தில் கனமான வேலை. இவ்வளோ பெரிய வேலையை செய்யணும், சின்ன வேலை செய்ய முடியலன்னா எங்களை என்ன மனுஷன்றார்? என்ன சின்ன ஒரு கணவன் மனைவியை வந்து சரியாக நம்மளால் ஒரு கட்டி ஒரு நல்ல ஒரு வீட்டை கட்டி பிள்ளைங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து மனைவிக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து இந்த ஒரு வேலையை சின்ன ஒரு வேலை செய்ய முடியல. கணவனே கிடையாதுங்க, மனைவியும் கிடையாது, சின்ன வேலை செய்ய முடியலங்க. அதுக்கு தான் இங்கே வரணும். இங்கே வந்து இருந்தால் மைண்டு வேலை செய்யும். சரி, வாக்குத்தத்தத்தை பெறுவதுக்கு 2வது பாயிண்ட். ஒரு பையன் எனக்கு ஃப்ரெண்டு தான். அவன் எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே சபைக்கு போனான் பாருங்க. ஒரு நாள் கூப்பிட்டான். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், வீடு மாற்றணும் பாஸ்டர் வர்றீங்களான்னு கேட்டான். அவன் எனக்கு என்னை மச்சான் தான் சொல்லுவான், சில இடத்துல பாஸ்டர்னு சொல்லுவான். சரி வாரேன். அப்படி உங்கள் வீட்டில் என்ன தூக்க முடியாத பொருள் இருக்குது? ஒரு 4 பேக்கில் ரகசியம் இருக்குது, அது யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. என்னன்னு? அவர் இயேசு நம்மோட சபைக்கு போனவர். வருஷம் வாக்குத்தத்த கலண்டர் 10 எடுத்துகிட்டு போய் 5 பேக்கில் வச்சு வீட்டுக்குள்ளே பூட்டிருக்கிறார். மாவட்ட சொன்னாராம், பவின்ஸு என்னப்பா, சொத்து நிலத்தை விட்டால் விடணும், இந்த கலாண்டர் வாக்குத்தத்தத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. அவனு போகிற இடமெல்லாம் வீடு மாறும்போதெல்லாம் 5 பேக்கை தூக்கிட்டுக்கிட்டே போயிருக்கிறான். ஏன்டா தூக்கிட்டு போகிற? எங்கள் அப்பா சொல்லிருக்கார், வாக்குத்தத்தம் என்னைக்காவது ஒரு நாள் நிறைவேறும். நான் கேட்டேன், உங்கள் அப்பாவுக்கு நிறைவேறிச்சா? அவருக்கு நிறைவேறலை, ஆனால் அவர் சொல்கிறாரா எனக்கு நடக்கும்னு. நான் சொன்னேன், உனக்கும் நடக்காது. நான் சொன்னேன், இன்னொரு வார்த்தை சொன்னேன், உன் பிள்ளைக்கும் நடக்காது. எனக்கு ஃபோன் போட்டு பிள்ளையை படிக்க வைக்க காசு எதாவது இருக்கா பாஸ்டர்னு கேட்பான். நான் சொன்னேன், வாக்குத்தத்தங்கள் 5 பெட்டி இருக்குதுன்னு காணாதான். அவங்க அப்படி பொருளை எழுப்பி விட்டுறாங்க. அவங்க எப்படின்னா இந்த சத்தியத்தை இப்படி கேட்க மாட்டாங்க. ஏதாவது 2 பேரை கட்டி பிடிச்சி முடியை பின்னிட்டு எங்கே உழுறது. ஆவியார் வந்துட்டாரு. அங்கே பிரசங்க நீங்கள் கேட்டீங்களா? இன்னைக்கு கலண்டர் 6 கலண்டர் உன்னை கர்த்தர் வானத்தின் பலகனையை நிரப்புவார், பூமியில நிரப்புவார். அப்புறம் பிரசங்கம் எப்படி தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம். இந்த உலகத்தில் நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது, இந்த உலகத்தில் நம்மளுக்கு ஒன்றும் கிடையவே கிடையாது, நான் பரலோகவாசிகள். அப்போ 31ஆம் தேதி கலண்டர் கொடுக்கும்போது சொன்னீங்க இந்த உலகத்துக்கு எல்லாம் வாங்கி தந்துருவோம் சொன்னீங்க, அப்புறமா என்ன பிரசங்கம் பண்ணும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற? எதே ஒன்று சொல்லு, ஒன்று கிடைக்குன்னு சொல்லு, இல்லை கிடைக்கலன்னு சொல்லு. எல்லா சபையிலையும் தான் சொல்லுவான். போன ஒன்று சொல்லுவான், இந்த வருஷம் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்புறமா சபையில் சொல்லுவான், உன் பிள்ளையெல்லாம் விட்டுட்டு சபைக்கு வா. அப்படிதான் கொஞ்சம் குடும்பம் கெட்டு போச்சு. எங்க இந்த வாக்கு தத்துவம் எங்க இதுல இருந்து தானங்க வாக்கு தத்துவம் வருது. இது வந்து வெள்ளை பேப்பர்ல எழுதிருக்கிறான், அது ஏன் போட்டோ போட்டு கலர் பேப்பர்ல எழுதிருக்கிறான், அவ்வளவுதான். பேப்பருக்கா விஷயம் நடக்க போகுது? நடக்காது. அப்ப எதுக்கு நடக்க போகுது? ஒன்று, பேப்பரை வாங்கிட்டு சரீரத்தை வேலை செய்ய விடணும். 2வது சொல்றார் 10:36 வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு உங்களுக்கு பொறுமை வேண்டியதா இருக்கிறது.
ஹலோ ஏங்க, நான் பொறுமையாக இருக்கிறதுனால என்ன நல்லா கேட்டு பாருங்க, இன்னொன்று அற்புத விதமான சத்தியம். நான் பொறுமையாக இருக்கிறதுனால கடவுளுக்கு என்ன லாபம் இருக்குது? நான் முன்னாடி பிரசவம் பண்ணும்போது நான் பொறுமையாக இருந்தால் எனக்கு லாபம் தான் நினச்சிட்டு இருந்தேன். பொறுமையாக இருந்தால் மக்கள் அனுசரித்து போவாங்கன்னு. பொறுமைன்னு என்ன தெரியுமாங்க? நீங்கள் பொறுமையாக இருப்பது தெய்வத்துக்கு ஆராதனை செலுத்துகிறீர்களா? வாயினால கத்துறதுனால ஆராதனை மட்டும் கிடையாது. நான் மனுஷனுக்கு முன்னாடி பொறுமையாக இருப்பது தேவனுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையா இருக்குதான். எதுக்கு பொறுமையா இருக்க சொன்னாருன்னா, அது ஒரு வொர்ஷிப், அது ஒரு ஆராதனை. நம்ம பாடுறோமே, இது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. நான் பொறுமையா இருக்கிறோமே, அதான் வொர்ஷிப், கர்த்தருக்கு பிரியமானது. படிச்சிருக்கீங்களா? இப்படியெல்லாம் நம்மளுக்கு சொல்லி தரலையே. விடிய காலம் எழுந்திரிச்சு ஒரு பாட்டு, கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் பாட்டு அப்படியே பாடிட்டு அப்புறமே சேர்ல இருந்துட்டு உடம்பெல்லாம் வேர்க்குது, படபடப்பா இருக்குது. ஏங்க சும்மா இருக்கீங்க, வட்டிக்காரன் வந்தால் போவான். நான் அவனுக்கு எவ்வளோ நாள் பயந்து ஓடுறது? கூடுமே கூடுமேன்னு பாடுனா வட்டிக்காரன் வந்தால் பயப்படுறான். நான் எங்கே கூடணும், எதுக்கு கூடணும்? பொறுமையாக இருக்கு கூடணும். பாருங்க எப்படின்னு, பொறுமை என்னதுன்னு. ஆமென். அந்த வரணும். அநியாயம் அநியாய காரணத்திலிருந்து வரும், காரணம் இல்லாமல் வரும். உபத்திரம் காரணம் இல்லாமல் வரும், மற்றவர்கள் கொண்டு வருவார்கள். இதை தான் பொறுமையுடன் சகிக்கணும் பிரீதியா இருக்கின்றார். நல்லா கேளுங்க, பொறுமையா இருக்கிறது என்னது? பிரீதியா இருக்குமா? பொறுமையா இருந்தா தேவனுக்கு முன்னாடி பிரீதியா இருக்குமா? என்ன அர்த்தம்? திஸ் இஸ் த, இங்கிலீஷ்ல சொல்லுது, திஸ் இஸ் கமெண்டபிள் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்னாடி பாராட்டத்தக்க, போற்றத்தக்க, மெச்சிக்கொள்ளத்தக்க இருக்கும் என்றார். நல்லா கேளுங்க, நீங்க பொறுமையா இருக்கிறீங்களே, நீங்க ஆவிக்குரிய மனுஷன் பாருங்க. நீங்க பொறுமையா இருக்கும்போது காரணம் இல்லாம பிரச்சனை எல்லாம் வருது பாருங்க, பிரச்சனை போராட்டம்லாம் வரும்போது நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா இதுதான் வொர்ஷிப்பா. தேவன் உங்களை மெச்சிக்கொள்ளுகிறதாம், உங்களுக்கு கீர்த்தியை தருதான், உங்களை புகழுகிறதாம். பாரு என் ஆவிக்குரிய பிள்ளையில பாரு, எத்தனையோ போராட்டம், எத்தனையோ கஷ்டங்கள் வரும்போது நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்க, என் சித்தமாகிய பொறுமையே அவர்கள் சகிக்கிறதுனால எனக்கு இதன் மூலமாய் மகிழ்ச்சியும் பெருமிதமா இருக்குது. ஆகவே என் வாக்குத்தத்தத்தை இவனுக்கு கொடுத்து விடுகிறேன், நிறைவேற்றி விடுகிறேன்றார். அவன் பொறுமையா இருக்கிறது என்னதுங்க? பொறுமையா இருக்கிறது பிரீதின்னு வருது தமிழ்ல. அந்த தமிழ்ல பிரீதியா இருக்கும்ங்கிறதுக்கு நல்ல பாராட்டத்தக்கவைகளா இருக்குதான். நீங்க பொறுமையா இருக்கிறீங்களே, தேவன் உங்களை பாராட்டுகின்றார். ஜெபம் பண்ணிட்டு கத்துறது கிடந்து, புருஷனை எல்லாம் சில பேர் கத்திரிக்கை பாருங்க, ஜெபம் பண்ணிட்டு சும்மா கிடக்க மாட்டியாரோ நீமே, ஜெபம் பண்ண விட மாட்டியாரோ நீமே. அத்தாடி, ஐயோ என்ன மித்த கொசுக்காரங்கள தெரியல, என்னது இப்படி இருக்கிறீங்க, அப்படி இப்படி உங்களுக்கு அறிவு கிடையாதா? உங்களுக்கு இப்படி எல்லாம் நான் கட்டிட்டு படாத பாடுபடுறேனே, தெரியாமல கட்டிட்டேன். அப்பா தெரிஞ்சு கட்டினா பில்கேட்ஸ் தான் கட்டுவாங்க, இவங்க இல்ல எலான் மஸ்க் தான் கட்டுவாங்க தெரிஞ்சு. ஐயோ, எல்லாருமே புருஷன் எதிர்பார்க்கறாங்க காசை, எல்லாரும் மனைவிட்ட காசை எதிர்பார்க்கறாங்க. நான் என் மனைவிட்ட எதிர்பார்க்கல, என் மனைவியாண்ட எதிர்பார்க்கல, நான் எங்க எதிர்பார்க்க? கடவுள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். எப்படி? வாக்கு கொடுத்திருக்கிறாரு, அதை நிறைவேற்றுவாரு. அவரை சந்தோஷப்படுத்துவதற்கு நான் ட்ரை பண்றேன். எப்படி ட்ரை பண்றேன்? அவர் சொல்லணும். என் மகன் பாஸ்டர் விஜயகுமாரை பாரு, எல்லா விஷயத்திலும் பொறுமையா இருப்பான். அது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது, எனக்கு கீர்த்தியா இருக்குது. இவன் மூலமா என் நாமம் விளங்குறது, இவன் மூலமா எனக்கு மதிப்பு உண்டாகிறது, இவன் மூலமா எனக்கு ஆராதனை உண்டாகிறது. ஆகவே என் வாக்கு தத்தத்தை இவனுக்கு நிறைவேற்றுறேன். ஆமென். அது சொல்றாரு பாருங்க, வசனம் சொல்றேன். 1 பேதுரு 2:19 இருக்கு பாருங்க. தேவன் மேல் பற்றதலா இருக்கும் மனசாட்சி நிமித்தம் ஒருவன் தேவன் மேல பற்றதலா இருக்கான். அந்த மனசாட்சியுடைய மனுஷன் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரங்களை பொறுமையோடு சகித்தால் அதுவே பிரீதியா இருக்கும். அவர் சொல்றாரு, தேவையெல்லாம் கடவுளை ஏற்றுக்கொள்ற, தேவையெல்லாம் பிரச்சனை வரும். புருஷன் கொண்டு வருவான், மனைவி கொண்டு வருவான், மைனி கொண்டு வருவா, மாமியை கொண்டு வருவா, நிறைய வீட்டில் மைனி கொண்டு வருவான், குழந்தை கொண்டு வருவான், நிறைய பிரச்சனை வரும். வரட்டியா கொஞ்சம் சகின்றார், சகிச்சு போ.
எதுக்கு கோபப்படுறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் சகின்றார். கொஞ்சம் சகிச்சு போங்களேன், போனால் போட்டு சகிச்சு போங்களேன். அது தேவனுக்கு முன்னாடி பிரீதியாக இருக்கின்றார். அடுத்து சொல்கிறார், நீங்கள் நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால் பிரீதி கீர்த்தி புகழ்ச்சியாக தேவனுக்கு இருக்குன்றார். இப்போ சொல்கிறாரு, நீங்கள் நன்மை செஞ்சுறீங்க இல்லையா, நல்ல கிழங்கு நிறைய நன்மை செய்றீங்க. நிறைய நன்மை செய்யும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வருது. இப்போ சொல்கிறாரு, தீமை செய்து பிரச்சனை வருது பாருங்க, அதுக்கு நீங்கள் பொறுமையாக இருந்தால் ஒரு பிரயோஜனம் கிடையாதான். இப்போது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, உங்கள் புருஷன் சென்னையில் ஒரு அடி அடிச்சிட்டார் அப்படி வைங்களேன், இதுக்கு நீங்கள் பொறுமையாக இருந்தால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்கள் புருஷன் தீமை செய்திருக்க நீங்கள் அதை சகிச்சு போனால் இதுதான் பிரீதின்றார். புரியுதா உங்களுக்கு? ஒருவருக்கு ஒருவர் தப்பு செய்யும்போது ஒருவருக்கு ஒருவர் பொறுமையோடு சகித்தால் இதுதான் பிரீதி. இதனால் தேவனுக்கு கீர்த்தி புகழ்ச்சி உண்டாகிறது. இதனால் உங்களுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறுது. நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, நம்ம சபை விசுவாசம் நல்லா ஜெபிக்கணும் அப்படின்னு ஃபுல்லாக நான் போட்டு கட்டளை கொடுக்க மாட்டேன். ஒரு 50% ஜெபிக்கிறீங்களா, ஒரு 30% ஜெபிக்கிறீங்களா, அப்புறமா பரிசுத்த வாழ்க்கையை கையில் எடுத்துருங்க, அது உங்களுக்கு வெற்றியை தரும். யாரெல்லாம் புருஷனை பார்த்து சிரிக்கிறீங்க? நிறைய பேர் சிரிக்கிறது கிடையாது. எந்த சபைக்கு வரும்போது நிறைய பேர் சிரிக்கவே மாட்டாங்க. ஜோம் பண்ணா போதும், ஜோம் புருஷன் சொல்லுவான், சுவ எங்க இருந்து வந்திருக்கான்னு தெரியல அப்படின்னு. அவன் என்ன சொல்றான், பிரச்சனை வரும்போது பாடு வரும்போது நீங்கள் பொறுமையா இருக்க சகிக்கின்றார். என்ன அர்த்தம்? நீங்க தப்பு செய்யலைங்க, சண்டை வருது உங்க வீட்டில், அப்பதான் சிரிக்க சொல்றாரு, ஹாய். அப்படி செய்தா இப்போ பலன் வருன்றார். எப்படி பலன்? கணவன்டையும் தப்பு, கணவன் தப்பு செய்யும்போது மனைவி தப்பு செய்யும்போது ஒருவருக்கு ஒரு சகிக்கும் பொழுது அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க, அதனால லாபம் கிடைக்கும். மற்றொன்று, நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றீர்கள், அதனால லாபம் கிடைக்கும். சிரிக்க பழகணும் புருஷன்ட, அவர் திட்டதான் செய்வார், நம்ம சிரிக்க பழகணும். பொண்டாட்டி சிரிக்க பழகணும், புருஷன் சிரிக்க பழகணும், பலன் வருங்க. கர்த்தர் சொன்னார், நான் சொல்லலை. ஆமேன். உங்கள் பொண்ணான வாயை பார்த்து புருஷனை பார்த்து ஹாய் அப்படி சிரிச்சால போதும், மனைவியை பார்த்து குட் மார்னிங் அடித்தா போதும், காசு வந்துடும். 1 பேதுரு 2:21. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு. 1, சரீரத்தில் பாடுபடணும் முன்னேறுவதற்கு. 2வது, பொறுமையாக இருக்கணும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் அப்படி சொல்லிட்டு கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டார் இல்லையா? அப்படி பாடுபட்டதுனால எத்தனை உபத்திரம் பாடு, அதை எல்லாத்தையும் சகித்தார். நன்மை செய்து பாடு உபத்திரங்கள் பொறுமையோடு கூட சகித்தால் இதனால் பிரீதியாக இருக்கும். இயேசு கிறிஸ்து அவர் நிறைய பிரச்சனையில் பாடுகளை உபத்திரங்களை சகிச்சு ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டு போனாராம். ஏசு சிலுவையில் சுமக்கும்போது ஏன் முறுமுறுக்கலை, ஏன் படபடன்னு பேசலை, அவர் நல்லா ஜெபிச்சாருங்க. அதை பார்க்கணும் 90% கேரக்டரில் ஏன் பரிசுத்தம் இருந்துச்சு. ஏன்னா அது சொல்லுது, அது முன்மாதிரியை வச்சாராம். என்னை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிக்கிறது மட்டும் கடமையாக வைக்காமல் என்ன செய்யணுமா, எல்லா உபத்திரங்களிலும் சிலுவைகளிலும் அவரை போல முறுமுறுப்பு இல்லாமல் சுறுசுறுப்பாட்டும் பரபரப்பாட்டும் தன் குடும்பத்தை கட்டுவதற்காக ஓடுறானே, அந்த முன்மாதிரியில் அந்த அடிச்சுவடுகளை நீங்கள் நடக்க வேண்டுன்றார். ஆமென். அப்படி செய்யும் பொழுது ஒரு விஷயம் நடந்துருது, இவன் பாவம் செய்வது கிடையாது. நல்லா கேளுங்க, எப்படிங்க பாவத்தை விட முடியும்? நிறைய பேர் சொல்லுவாங்க ஜோம் பண்ணுங்க பாவம் ஓடும். அது ராங் டீச்சிங். நல்லது தான், ஆனால் அதில் 70% பவர் இல்லை. நான் சொல்லுவேன், உங்கள் சரீரத்தை ஓயாமல் இரவும் பகலும் வேலை செய்வதற்கு ஒப்பு கொடுங்க, பாவம் 50% அடங்கும். உங்கள் சிந்தையை எப்பவும் ஜெயிக்க வேண்டுங்கிற எண்ணத்தில் ஒப்பு கொடுத்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்கிற எண்ணத்தில் சிந்திச்சு அந்த ஒன்றுக்குமே இருமா படைந்து அந்த ஒன்றையுமே யோசனை எடுத்து அந்த ஒன்றையுமே வாழ்க்கையை எடுத்து அதில் வேலை செய்யும்போது நான் சொல்லுவேன், பாவம் 35% இல்லைங்க 75% உங்கள் பாவம் செய்ய விடாமல் உங்களை தடைபடும். நான் எங்கே அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, பைபிள் படிச்சிருக்கேன். ஆனால் அந்த வசனம் வந்து எப்போ உணர்ந்துச்சுன்னா, நான் 24 மணி நேரம் பைபிளில் இங்கே இருக்கேன் பாருங்க. காலையில் 5 மணிலேருந்து சாயந்தரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கிறேன்னு. இவ்வளோ நேரம் என்ன ஆகுதுன்னு
என் பாவத்தை எல்லாம் கட்டுப்படுத்திடுது. என் வேலை ஸ்தலம் வேலை நேரங்கள் என்ன ஆயிடுது, என் பாவத்தை கட்டுப்படுத்திடுது. இப்போ நான் பாவம் செய்யாதவனா இருக்கிற அப்படின்னால வாக்குத்தத்தம் மேலாவும் நிறைவேறுதுன்றார். 3 வழின்னு சொன்ன ஒன்று சரீரத்தை வேலைக்கு ஒப்பு கொடுங்க. 2 மனுஷன் பொறுமையா இருக்க கத்துக்கொள்ளுங்க. 3 பாவம் செய்யாம இருங்க. நான் சொல்லுவேன் வெற்றி நிச்சயம்.